பேண்ட் நினைச்சு போயிருமே நான் பார்க்குறேன். ஐயோ நான் தான் உள்ள வாங்க இதுல இருங்க நீ போட பேண்ட் நினைச்சு போயிடும். பேண்ட் அது நான் எடுக்கணும் எடுக்கிறேன். பார்த்துருப்பீங்க. இப்போ சுகந்தி கீழே விழுந்து எந்திரிச்சத எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் களிக்கிட்ட போகிறோம்பா. களிக்கிட்ட போகிறோம். நீ சொல்ல முடியுமா இல்லை எங்கேயாவது கை கால் வலிக்குதா? அவங்கள பார்த்து தான் நான் விழுந்தனேன். சரி களியும் எள்ளு சட்னி செய்ய போகலாம், வாங்க போகலாம். 2 பேர் வந்துட்டு தண்ணியில் இறங்கலப்பா, அவங்கள தண்ணி அடிச்சிட்டு போயிருமா. அவங்கள பாருங்க அங்கே நிற்கிறாங்க 2 பேரும். அவ்வளோ பயம் அவங்களுக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் உளுந்து எந்திரிச்சு அதுக்கு மேலே போயிட்டு களி கிண்ட போகிறோம்ப்பா. அதுக்கு வந்துட்டு சுகந்தி வந்துட்டு எள்ளு சட்னி செய்ய போகிறா. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. களி கிண்டுறதுக்காக ஒலை வச்சிருக்கேன்ப்பா. இப்போ அடுத்தது தண்ணி காஞ்ச உடனே நம்ம களி கிண்ட போகிறோம். சுகந்தி உளுந்து எந்திரிச்சாலும் அந்த ஆரி மாவை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திட்டா. அது நான் மாவு பார்த்து போட்டு கலரிக்கிறேன். ராகுல் தம்பி வாடா. ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் இருக்க கொஞ்சம் தண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு அம்மா வந்து மாவு போடுறாங்க, ஆரி மாவு களி கிண்டறதுக்கு. தண்ணி உண்டு நான் சொல்லுங்க. இவ்வளோ எதிர மாவு? ஆமாம்மா. இதுக்கு எள்ளு சட்னி நல்லாயிருக்கும் இல்லையாம்மா? எள்ளு சட்னி கீரை. நமக்கு டைம் இருந்திருந்தா கும்டி கீரை பொரிச்சிட்டு வந்துருக்கலாம். என்னாச்சு கடிக்க வாங்கிருக்கு. இந்தாங்கக்காக வச்சு பிடிச்சி இங்கே வச்சு பிடிச்சிட்டா திருப்பி வைக்கணுமா? அப்படி 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 இல்லாமல் நீட்டாக வந்துருச்சு. சுவாதி வாடி வந்து கலருடி. இப்போ கட்டி இல்லாமல் நீட்டாக வந்துருக்குது. நீ அவளை கூப்பிட்டு விட்டு ஆனால் களிக்கு மட்டும் சுகந்தி என்ன குழம்புனாலும் சரி என்ன சட்னினாலும் சரி மேட்ச் ஆகும். கருவாட்டு குழம்பும் சூப்பராக இருக்கும். நிலக்கடலை சட்னி, கறி குழம்பு இது எல்லாமே மேட்ச் ஆகும். களிக்கு மட்டும் தெரிஞ்சு பாத்தியா சரண்யா, கட்டி இல்லாமல் கிளறிட்டாங்க. ஆமாங்கக்கா. எது அவ்வளோதான் கறியா இறக்கிடலாமா? ஓகே களி ரெடி. இப்போது சூடான களி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எள்ளு சட்னி, காரசாரமான எள்ளு சட்னி. ரொம்ப வாசனையாக இருக்குது சட்னி. இனிமே தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அதுக்கு என்ன பண்ணி பார்த்துட்டா போகுது. ஆன்னு எனக்கு வாய் ஆன் இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. எள்ளு சட்னி நாங்கள் வந்துட்டு உரல்ல ஆட்டும் போதே டேஸ்ட் பண்ணிட்டோம்பா. அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த எள்ளு சட்னி எப்படி செய்யறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching. பாய். சரி நான் போட்டுக்கிறேன்.
அண்ணிந்தாங்க. எனக்கு மட்டும்தான்ப்பா தட்டு சின்னதா கொடுத்துட்டா பாருங்க. உன் சைஸ்க்கே கொடுத்துட்டா. நீ ஏக்கா தாம்பாளத்தை எடுத்துட்ட? செம்மையா இருக்குப்பா. நம்ம உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. களிக்கு எல்லாமே மேட்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா இது சட்னி நல்லா காரமா இருக்கு. சட்னி நீ வரலையா? வரேங்க்கா. வா வந்து சாப்பிட்டா. ஊட்டிட்டா முடிச்சிட்டிங்கன்னா நான் வந்துடுவேன். போதுவா நீ சரி, வா. வந்து வா. வந்து